வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் ஃபேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நம்ம வாழை இலையை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். நம்ம வாழை மரம் எல்லா விதத்துலையுமே நம்மளுக்கு பலன் கொடுக்கும். அது வாழை இலையில் உள்ள சத்துக்களை நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் அந்த வாழை இலையை வச்சு நான் ஒரு அல்வா செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு 3 வாழை இலையில் உள்ள அந்த காம்பு நடுப்பகுதியை நீக்கிட்டு கழுவி பிடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். நல்லா இலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஏலக்காவும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் வடிகட்டி எடுக்க போகிறோம். இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அலசி அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்படி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம அந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இனிப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக
அந்த ப்ரௌன் சுகரை சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு தண்ணியெலாம் வற்றி நல்லா கட்டியாகிட்டு வருது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா வந்து நல்லா வருது. நம்ம வறுத்து வச்சுருக்க இதை போட்டுக்கலாம். நம்ம வாழை இலை அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒட்டாமல் வரும். கடாயில் ஒரு இடத்துக்கும் ஒட்டலை. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சமாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வாழை இலை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.